ஒரு குழந்தையோட தலையெழுத்த அந்த அம்மாக்கள் நினைச்சாங்கன்னா மாத்த முடியும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணை வளர்ப்பினிலே அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. பின்னால அது பாட்டாவும் மாறிடுச்சு. எஸ், தாமஸ் ஆல்வா எடிசன். இருண்டு போயிருந்த நம்ம உலகத்தை பல்பு மூலியமா வெளிச்சத்தை கொண்டு வந்தவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். சின்ன வயசுல ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கையில ஒரு லெட்டரை அவங்க மிஸ் கொடுத்து விட்டாங்கன்னு அவங்க அம்மா கிட்ட தராரு. அந்த லெட்டரை ஓபன் பண்ணி அவங்க ரொம்ப உணர்ச்சியோட கண்ணீர் மல்க சத்தமா படிக்கிறாங்க. அந்த லெட்டர்ல, உங்கள் மகன் ஒரு மேதை, அவனுக்கு இந்த பள்ளி மிகவும் சிறியது, அவனுக்கு கற்றுத்தர போதுமான ஆசிரியர்கள் எங்களிடம் இல்லை, அதனால் நீங்களே அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அவங்க அம்மா இறந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இவருதான் அந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய மேதைன்னு ஆகிட்டாரு. ஒரு நாள் அவரு அவங்க அம்மா ரூம்ல இருக்கக்கூடிய பழைய அலமாரியை எடுத்து பாக்குறாரு. அதுல சின்ன வயசுல அவங்க ஆசிரியர் கொடுத்த லெட்டர் இருக்கிறதையும் கவனிக்கிறாரு. அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் எதிர்பாராத திருப்பம். அந்த லெட்டர்ல, உங்கள் மகன் மனநலம் பாதிக்கப்பட்டவன், இனிமேல் எங்கள் பள்ளியில் அவனை படிக்க அனுமதிக்க முடியாது, அதனால் அவன் வெளியேற்றப்படுகிறான், அதாவது டிசி தந்துட்டோன்னு எழுதியிருக்கு. அதை படிச்ச எடிசன் உணர்ச்சி வசப்பட்டு அவரோட டைரியில பின்னால் வரக்கூடிய நாட்கள்ல ஒரு குறிப்பு மாதிரி எழுதி வைக்கிறாரு. ஒரு மனநல பாதிக்கப்பட்ட குழந்தையை கூட அந்த தாயார் அந்த நூற்றாண்டின் மேதையாக மாற்றி இருக்கிறார். தாயின் அன்பும் வளர்ப்பும் அந்த குழந்தையின் தலைவிதியை மாற்ற உதவும். இந்த வீடியோ உங்க மனசை தொட்டு இருந்துச்சுன்னா இதை ஷேர் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.